FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சாமி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வம்சே. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தால் அது 2வது இடத்துக்கான போட்டி தான். அதுல ஒரு சந்தேகம் கண்டிப்பா 2வது இடத்துக்கான போட்டி தான். அதுல 2வது இடத்துல 8% இருக்கக்கூடிய சீமானை விட 8% இருக்க என்டிஏ விட 23% இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பெட்டரா இருக்காரு. ஓகே. அப்போ எந்த சூழல்ல இந்த 23% எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கோ ஏன் 4வது இடத்துக்கோ இருக்கும்? நாம அவரை புல் டவுன் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா கண்ணை மூடிட்டு விஷயங்கள் அதுதான் சார். இது நடந்தால் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கம்ஃபர்டபுளா இருக்கான்னு சொல்லி இல்லை. நம்ம என்ன வரட்டு என்ன மாதிரி இது சிச்சுவேஷன் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனா திமுக 56.5 எடுத்தவங்க 65க்கெல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா 38% இருந்த அதிமுக அணியை தான் 26% இறக்கி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 23 இருக்கவங்கள இறக்கி கொண்டு போறது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. மன வலிமை இழந்துருவாங்க. கொங்கு வேளாளர்களை செந்தில் பாலாஜி அரசு சிம்பதி இதெல்லாம் வச்சு செந்தில் பாலாஜி பிஸ்னஸ் கம்யூனிட்டி, கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி, வியாபார சமூகம். அப்போ அவங்க தேராது லூசிங் பேட்டர்ன்னு சொல்லும்போது ஸ்டாலினும் நம்ம கம்யூனிட்டிக்கு நல்ல முக்கியத்துவம் தானே கொடுக்குறாரு. செந்தில் பாலாஜி லெட் ஒன் பண்ணல, கடைசி வரை அவரை கம்பேக் பாலாஜின்லாம் நம்ம லிஃப்ட் பண்றாரு. முத்துசாமி திராவிட இயக்க மூத்த ஒரு தலைவராக டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஒரு பேக்கிங் உள்ளவர். தென் ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி, அவரும் திமுக தோக்கும் போதும் சக்கரபாணி ஜெயிப்பாரு. ஒட்டஞ்சத்திரத்தில் அவர் சொந்த செல்வாக்குள்ள ஒரு தலைவர், அமைச்சராக இருக்கிறாரு. அவரும் வெள்ளாளக்கொன்ற சமூகத்தில் திண்டுக்கல் பகுதியில் ஒரு செல்வாக்கான ஒரு பேக்கிங் உள்ள அனைத்து ஜாதிகளும் பாராட்டக்கூடிய ஒரு பேக்கிங் உள்ள தலைவராக தான் ஒட்டச்சந்திரன் கிருஷ்ணசாமி சக்கரபாணி இருக்கிறாரு. ஜெயமோகனின் தம்பி கூட அடிக்கடி அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு எல்லா ஜாதியும் ஆதரிக்கிறாருன்னே, திமுக தோக்கும் போதும் ஜெயித்தவரனே பதிவு பண்ணுங்கன்னு சொல்றாப்புல. ஜெயமோகன் கரெக்டான தகவல் தான் சொல்லுவாப்புல. அந்த வேலை நானும் பதிவு பண்றேன். நானும் சந்திச்சது தான். நம்ம பல இதுகள்லையும் அவர் திமுக தோல்வியிலையும் ஜெயித்தவர். அடுத்து இன்னொருத்தர் யாரு, வெள்ளக்கோயில் சாமிநாதன், அவரும் நிற்கிறாரு. 4 பேர் வெள்ளாளக்கொன்று ஸ்ட்ராங்கா நிற்கும் போது நம்ம ப்ரோ வெள்ளாளக்கொன்று தான் ஸ்டாலின் பண்றாரு. எடப்பாடி கண்டிப்பா ஜெயிக்க போறதில்ல, 23க்கு போயிட்டாரு. அண்ணாமலையும் எடப்பாடி இந்த இடைத்தேர்தலுக்குள்ள கூட்டணியாட்டும் வரப்போறதில்ல. ஸோ நம்ம திமுகவுக்கே போடலான்னு செந்தில் பாலாஜியை லெட் ஒன் பண்ணல, அவரை ஒரு பெரிய இதாத்தான் மதிக்கிறாரு. வெள்ளாளக்கொன்ற ஓட்டே டிசிபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வன்னியர் ஓட்டு தான் எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்குது. அது கொஞ்சம் தான் வன்னியர் ஓட்டு, அது எடப்பாடிக்கு தான் கிடைச்சிருக்கு. இல்லை சார், அந்த 65% மாற்றுக்கிறது திமுக வந்த ஓட்டு வந்துடும், அது பிரச்சனை இல்லை. இப்போ எடப்பாடி போனோட்டு எடுத்து 24% வச்சா நீங்கள் அவர் கம்ஃபர்டபுளாக 2வது இடத்துக்கு வந்துடுவான்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அண்ணாமலை களத்துக்கு நின்னால் கேண்டிடேட்னா அந்த 2வது இடம் என்பது எடப்பாடிக்கு கிடைக்குமா, அண்ணாமலை வரது வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா அது ஒரு கேள்விக்குறி ஆகும். அவரும் மத்திய அரசு பலத்தோட அண்ணாமலை வானதி ஒர்க் பண்ணுவாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் ஒர்க் பண்ணான்னா அவர் கவர்னராக போட்டிருக்கு, சதாசிவத்துக்கு கவர்னர் கொடுத்துருக்காங்க. தென் இவர் இன்னும் நிறைய கொங்கு வேளாளர்கள் பாஜகக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி வரும். கண்ணை மூடிட்டு நான் டிக்ளேர் பண்ண தயாரில்லை. 8க்கும் 23க்கும் உள்ள வித்தியாசம் 15 இருக்குன்னு சொல்லும்போது நான் கண்ணை மூடிட்டு டிக்ளேர் பண்ணி நாளைக்கு தப்பா போயிடக்கூடாதுல நான் குறியா இருப்பேன். அதனால நீங்க அவசரப்பட்டெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணல. சீமான் விஷயத்திலையும் போலரைசேஷன் தான் நடக்கணும்னு ஈரோடு இது விக்கிரவாண்டிக்கு சொன்னேன். போலரைசேஷன் தான் நடந்தது. இன்னும் சீமான் கொஞ்சம் தப்பா ஆடி இருப்பாருன்னா உள்ள ஓட்டே போயிருக்குமோங்கிற அச்சம் எனக்கு இருந்தது. கடைசி நேரத்துல சீன மூங்கில் மாதிரி வளருவேன், நான் லீடர், என் லீடர்ஷிப்புக்கு போடுன்ட்டார். ஓட்டை இல்லாதவனுக்கு பேரெல்லாம் சொல்லி தொலைஞ்சிருவாரோன்னு அச்சத்துல இருந்து எனக்கு. நல்ல வேளை ஓட்டை இல்லாதவனுக்கு பேரை சொல்லாம விட்டாரு. அவர் முன்னோட ஒரு 1% ஓட்டாது அதிகம் வந்தது. சார், விக்கிரவாண்டியில சீமான் தன்னோட கொள்கைக்கு உறுதியா இருந்து பொது தொகுதியில் ஆதி தமிழர் போட்டிருந்தாருன்னா அவர் மேலே ஏறி இருப்பாரு. அவரு ஆதிக்க ஜாதிகள் பின்னாடி போனாரு. நம்ம என்ன பண்றது? உங்க கருத்து அது மறுக்க வரல. இல்ல இது பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக சொல்றீங்க. மறுக்க வரல வம்சி. நான் கண்ணை மூடிட்டு சீமான் சேர்றதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை. சீமானுக்கு எதிராக மற்றவங்க சதி பண்ணும்போது, என் தம்பிக்கு எதிராக சதி பண்ணும்போது அவருக்கு நியாயத்தை நான் சொல்லக்கூடியவனே தவிர அவருக்கு கொள்கை வேற, என் கொள்கை வேற. இன்னைக்கு பலரும் சீமானுக்கு நான் ஆதரிக்கிட்டு தான் பிஎம்ஓக்கு எனக்கு எதிராக பெட்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. பெட்டிஷன் பார்ட்டிகளா? சசிகலா விஷயத்துல நீங்க எத்தனை பேரும் தோத்து பண்ணீங்களே, நான் தானே ஜெயித்தேன், மண்ணை கவிட்டு போயிட்டீங்களே, அதையும் புரிஞ்சுக்கிடுங்கப்பா பெட்டிஷன் மாமாக்களே, பெட்டிஷன் மாமிக்களே. சீமானுக்கு மட்டும் இல்லை, உண்மையில மோடிக்கு எது லாபமா தான் நீங்க சொல்லியிருக்கீங்க.
கண்டிப்பா. அது நீங்க யாருக்கு அவர் தனக்கு லாபம்னு நினைச்சாருன்னா உங்க பின்னாடி நஷ்டம் நினைச்சா இந்த பெட்டிஷன் பார்ட்டிகள் பெருசு மாதிரி பின்னாடி போக மாட்டார். என் பின்னாடி தான் சசிகலா விஷயத்துல நின்னாரு. நான் ஜெயித்தேன், தமிழ் மல்ல நான் அது ஜெயித்தேன். அது காரணம் மோடி தான். மோடிக்கு என்னோட கோடானு கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த நன்றிக்கே மோடிக்கு நான் உழைப்பேன். அது பாரத் பதக் சொல்லும் போதே ஒரு சகோதரனுக்கு உழைப்பதுக்கு பதவியெல்லாம் 2வது பாரத் பதக்குன்னு சொல்லி தான் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். என்னென்னலாம் பண்ணியிருப்போம் நாமக்குங்கிறது மோடிக்கு தெரியும், பிஎம்ஓக்கு தெரியும். இந்த பெட்டிஷன் பார்ட்டிஸை பற்றி ஐ டோன்ட் கேர். பாலிடிக்ஸ் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ் நீங்க சொல்றது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஈரோடு இருந்து 2வது இடத்துக்கான போட்டி. அப்போ இந்த 2வது வரவங்க கிட்ட தான் மொமெண்டம் இருக்கும் 26 நோக்கி அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்ல. ஈரோடுல இப்போ நாங்கள் தான் அதிமுக பெரிய கட்சி, நாங்கள் 2வது இடம் வருவோம்னு சொல்லி தம்பட்டை அடிச்சுக்கிறவங்க வந்து ஈரோடுல வந்து ஒரு மோசமான தோல்வி சந்தித்தால் அப்போ வந்து அவங்க பர்செப்ஷன் இழந்துடும்ல. நான் வந்து 2 பேர் அண்ணாமலைக்கும் சொல்றேன், நாம் தமிழும் சொல்றேன். விஜய் வந்து அவர் தெளிவா 26 தான் வரேன். அது கமல்ஹாசன் 2.0 சொல்லிடுறாரு. அது ஓகே, அது உன் கருத்து. அது இல்லைன்னா கட்டாயம் இல்லை. என் கருத்து இதை பதிவு பண்ண விட்டுரு, அவ்வளோ. ஓகே, நான் அதை எதுவுமே அப்ஜெக்ட் பண்ணல. நான் என்னோட பார்வை விஜய் வந்து எடுத்தோடனே ஒரு பொது தேர்தலை சந்திச்சப்பறம் தான் இடைத்தேர்தலுக்கு வரணும்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அது ஓகே. இப்போ இவங்க 2 பேரை பொறுத்தவரை சொல்றேன், இது ஹை ரிஸ்க் இருக்குல்ல உள்ள. சீமான் அந்த ஹரிநாடாரு கீழே போய் தான் 10% இந்த விஷயத்துல சீமான் ஒரு இதுல பாராட்டுறேன். அவர் வந்து எந்த ரிஸ்கா இருந்தாலும் வர்ற ஓட்டு வரன்னு போல்டா நிற்காரு. எனக்கு சீமான் விஷயத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவர் உறுதியா நிற்பாரு. அவர் ஒரு கேண்டிடேட் போட்டு தான் நிற்பாரு. பட் அண்ணாமலை விஷயத்துல எனக்கு ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இன்னொன்னு மீண்டும் சொல்றேன், ஈரோடு கிழக்குல டெபாசிட் வாங்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி தான் நான் சொன்னேன். யோசிச்சு பாருங்க. ஆனா இதே இடைத்தேர்தல் உசிலம்பட்டியிலேயோ ஆண்டிப்பட்டியிலேயோ நாடார்பல்ட்டிலேயோ தேவர்பல்ட்டிலேயோ வந்தா டெபாசிட் கிடைக்காதுன்னு நான் சொன்னேன். நாடார்பல்ட்டும் தேவர்பல்ட்டும் எடப்பாடியை ஏத்துக்கல. வன்னியர் பெல்ட் விட்டு வெளியே போயிட்டாரு. ஏத்துக்கல. வன்னியர் பெல்ட் விட்டு வெளியே போனதுல ரீசன் இருக்கு. ஆனா வன்னியர் பெல்ட்ல அவரு எம்ஜிஆரோடவும் மேல வந்துட்டார் இல்லையா, வன்னியர்களின் பெருந்தலைவரா வந்துட்டார் இல்லையா. 10.5 வன்னியர்கள் விசுவாசமா அவரை எங்கேயோ தூக்கி நிறுத்திட்டாங்க இல்லையா. அந்த சமுதாயம் வந்து கலைஞரை 2வது இடத்துல நிறுத்தினாங்க. கலைஞரை 2வது இடத்துல நிறுத்தது சிட்டில 13 ஜெயித்துட்டாரு. கள்ளர்களும் அகமுடையாரும் தஞ்சாவூர்லையும் கலைஞரை தூக்கி நிறுத்தினாங்க. அங்க வெற்றியும் கிடைச்சாங்க. வன்னியர் பெல்ட்டிலையும் வன்னியர்கள் கலைஞரை ஆதரவா இருந்தாங்க. கொஞ்சம் பறையர்கள் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஆதரவா இருந்தாங்க. இங்க வந்து சிட்டியில எடப்பாடி ஒண்ணும் இல்லை, தஞ்சாவூர்ல ஒண்ணும் இல்லை. பட் வன்னியர் பெல்ட்ல கலைஞரை விடவும் வெற்றி பெறல. ஆனா ஓட்டிங்ல மேல வந்துட்டார் இல்லையா. கலைஞரை விடவும் ஓட்டிங்ல வன்னியர் பெல்ட்ல மேல வந்துட்டார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி. அப்போ வன்னியர்கள் வந்து 10.5 கொடுத்தாங்க. அந்த விசுவாசத்தை அந்த கம்யூனிட்டி காட்டுறாங்க. அதை நம்ம மறுத்துட்டு பேச மாட்டோம். இதான் ரவீந்திரன் துரைசாமி. நாடார்கள் உங்களை அடிச்சு துரத்திட்டாங்க அரசியல் களத்துக்குள்ள இருந்து. நம்ம ஏத்துக்க மாட்டாங்க நாடார்கள். தமிழிசையெல்லாம் நாடார்கள்ட்ட என்ன செல்வாக்கு இருக்கு. பொன்ராதாசனுக்காவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாடார்கள்ட்ட பிஜேபியில பிளஸும் அவர் தான் மைனஸும் அவர் தான். அவரோட எண்ண ஓட்டத்துக்கு தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அரசியலை அண்ணாமலையே விட்டு கொடுத்து போவார். சீனியர் லீடர்கள் லெவலில் தான் மதிப்பாரு. பட் நாடார் கம்யூனிட்டி இருந்துகிட்டு தமிழிசை அண்ணன் எடப்பாடின்னு சொன்னா கம்யூனிட்டிக்காரங்க தமிழிசையை கரிச்சு கொட்டுறாங்க. பதவிக்காக இந்த அம்மையார் இப்படி போய் கம்யூனிட்டி உணர்வை மீறி வார்த்தையை சொல்ல விரும்பல திட்டுறாங்க. இதுல என்ன விஷயம் என்னன்னா, நம்ம 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது பாஜக ஒரு முடிவு என்னன்னு தெரியாத சூழல்ல வந்து காங்கிரஸ் தரப்பில் பேசப்பட்டதுன்னு முதல்ல இது ஈவிகே இளங்கோனுடைய 2வது மகன் தான் நிற்க வாய்ப்பு இருக்குன்னு. பட் ஸ்டாலினே வந்து ஈவிகே இளங்கோன் வீட்டுக்கு போயிட்டு அப்போ நெகோஷியேட் பண்ணி தான் பண்ண அப்புறம் தான் ஈவிகே இளங்கோன் கேண்டிடேட் வந்தார்ன்ற டாக் இருக்கு. ஸோ அப்பவே ஸ்டாலின் வந்து ரொம்ப காஷியஸாக வந்து ஒரு வேற எங்கேருந்து ஒரு பிளேயர் வந்துடுவாங்க அப்படின்னு பயந்து ஈவிகே இளங்கோன் கொண்டு வந்தார். சான்சஸ் இருக்க வேணான்னு. இப்போ அதே மாதிரி இப்போ வந்து அவர் சான்சஸ் எடுத்து தான் தீரணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸ்ல ஒரு அன்னோன் ஃபேஸ் தான் கேண்டிடேட் போடணும் காங்கிரஸ் கேண்டிடேட்னா. ஸோ திமுக வந்து 2023 ரொம்ப ஓவர் காஷியஸாக இருந்துட்டாங்களோ. ஸ்டாலின் சர்க்கம்ஸ்டன்ஸ் மூவ்ஸ் நிதானமா தான் பண்றாரு. இல்ல பொருள் அண்ணாமலை களத்துக்கு வந்துருவாரோ அப்படின்ற ஒரு ஷேட்டை களத்துக்கு வந்துருவாரோன்ற எண்ணம் ஸ்டாலின் அன்னைக்கு இருந்து. அதனால மஸ்ட் பி அலர்ட் இன் பாலிடிக்ஸ். அதுல தப்பு இல்லை. இப்பவும் ஸ்டாலின் நிதானமா தான் அதை அணுகுவார். இப்போ என்ன அணுகிறாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நிதானமா தான் அணுகுவார். சயின்டிபிக்கா தான் அணுகுவார்.
இல்லை எனக்கு வந்து ஸ்டாலினோட தாட் ப்ராசஸ்லேயே ஒரு கொஸ்டின். இப்போ 2வது இடத்துக்கான போட்டி இது கிளியராக தெரியுது. உங்களுக்கு எனக்கு தெரியும் போது ஸ்டாலினுக்கு தெரியாமலாம் இருக்காது. 3 பேருக்கு மத்தியில் போட்டி இருக்கு. நம்மளோட ஸ்டாலின் தான் முதல்ல தெரியும். இஸ் வெரி ஷ்ரூட் அண்ட் மைக்ரோ பாலிட்டிக்ஸ்ல கலைஞரோட பெரிய ஆளு. நான் விவரம் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் அதை பாராட்டுறேன். புரியாமலாம் நான் யாரையும் போய் பாராட்டிட்டு அடக்க மாட்டேன். சரி, ஓகே. அந்த 3 பேருல போட்டின்ற போது ஸ்டாலின் வந்து காஷியஸா இருப்பாரா, இல்லாட்டி நம்ம நார்மல் கேண்டிடேட்? காஷியஸா தான் இருப்பார். இப்போ வெரி ஆர்கனைசர். ஜெயலலிதா மாதிரி ரூம்ல இருந்தே ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இவர் களத்துக்குள்ளேயும் போய் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆர்கனைசர் மு.க. ஸ்டாலின். அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் எமர்ஜ் ஆகக்கூடாதுன்ற தீர்மானம் அது அவர் முடிவு பண்ண முடியாது. அது யாருங்கிறது அவர் முடிவு பண்ண முடியாது. திமுக ஒரு பெருசா அது அவர் முடிவு பண்ண முடியாதுங்க. நோபடி கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் பாலிடிக்ஸ். ஸ்டாலின் திமுக அணி 60-65% கொண்டு போங்கிறத முடிவு பண்ணி அது ஆர்கனைசிங்கா ஒர்க் பண்ணி அதுல அவர் அச்சீவ் பண்ணிடலாம். நான் விக்ரவாண்டில 55 சொன்னேன். விஜய் வந்துட்டாரு கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு, நோட்டா ஜெயிக்க போகுது, நோட்டாவுக்கு ஓட்டு அள்ள போகுதுன்னாப்புல. உதயநிதி ஸ்டாலின் மட்டுமே பிரச்சாரம் பண்ணி விஜய் எல்லாம் நத்திங்கன்னு விக்ரவாண்டில நிரூபிச்சுட்டாப்புல. அது ஸ்டாலினுக்கு டைரக்ஷன்ல அந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் நடக்கும். இப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினே களத்துக்குள்ள பிரச்சாரத்துக்கு போகலாம். விக்ரவாண்டிக்கு ஸ்டாலின் போகல, சரிதானா? தெளிவா போலரைசேஷன் அவருக்கு தெரியும். அது இங்க வந்து போலரைசேஷன் தாண்டி கொஞ்சம் காமன் ஓட்டு உண்டு. அந்த ஓட்டை கவர் பண்ணதுக்கு ஸ்டாலினே போகலாம். ஸ்டாலின் என்ன செய்ய முடியும்? திமுகவுக்கு இதை மேக்சிமம் கொண்டு வர்றதுக்கு உழைச்சி அதை பண்ண முடியும். மற்றவங்கள யார் வர்றது யார் வராதுங்கிறது மக்கள் தீர்ப்பு. அதை வந்து ஸ்டாலின் cannot do and undo things. nobody can do and undo things. அது ஸ்டாலினுக்கும் பொருந்தும். அவர் அன்னைக்கு உயர்த்திக்கலாமே தவிர அடுத்து யார் வர்றதுங்கிறதெல்லாம் சும்மா அவங்க ஆளுங்கள் பெருமையா பேசிக்கலாமே தவிர அது மக்களின் தீர்ப்பு தான். சரி சார், இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் வந்து எப்படி போகுதுன்றது பொறுத்து பார்ப்போம். ரஷ் டு கன்க்ளூஷன் வரட்டும், பார்ப்போம். அதிமுக முடியும் பாஜக முடியும் பார்ப்போம். சீமான் களத்துக்குள்ள நிற்பாரு. இன்னும் 1 இயர் களத்தை அந்த மதுரையில தன் பக்கம் திருப்பினார் பாருங்க. களத்துக்குள்ள நின்று கள அரசியல் விஜய் சீமான் கம்பேரிசன் விஜய்க்கு பிளஸ் ஆகும் நான் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி களத்துக்குள்ள நிறுத்த மாதிரி களத்துக்குள்ள சீமான் நிற்பாரு. அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. பாஜக அதிமுக முடிவை பொறுத்திருந்து பார்ப்போம். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம்.